கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயன்ற போலீசாரை கஞ்சா வியாபாரி உமாபதி கல்லால் அடித்தும் கத்தியால் குத்த முயன்றதன் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியான நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். என்ன நடந்தது? அந்த 3 பேர் யார்? விவரங்கள். வணக்கம் ஆசினி. அதாவது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் பகுதியில் 15வது பிளாக்கில் 31 வயதான உமாபதி என்பவர் வசித்து வருகிறார். இவர் கண்ணகி நகர் சரித்திர பதிவேடு குற்றவாளியும் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் உமாபதி மற்றும் அவருடைய மனைவி உட்பட 4 பேர் கஞ்சா வழக்கில் சிறைக்கு சென்று தற்போதுதான் வெளியில் வந்துள்ளனர். சிறையிலிருந்து வெளியே வந்த உமாபதி அவரை இந்த போலீஸ் கஞ்சா வழக்கில் மாட்டிவிட்ட சின்னா மற்றும் உமாபதி, அதாவது அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கத்தியால் வெட்டியுள்ளனர். இது குறித்து சின்னா மற்றும் உமாபதி இருவரும் கண்ணகி நகர் காவலத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கண்ணகி நகர் போலீசார் உமாபதியை பிடிக்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்று மாலை அவர்களை பிடிக்க சென்ற போலீசார் இருவரையும் கையில் அடித்தும் ஒரு கல்லால் காட்சியானது தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சுமன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.